படம் வேற லெவல் ப்ரோ. படத்தில் வந்து அவருக்கு பெக்கர் கெட்டப் வந்து இப்போ புதுசாக பண்ணிருக்கிறாரு. அது வேற லெவலில் எடுத்துன்னு போயிருக்காப்புல. ராஷ்மிகா அவங்க வந்து அந்த பாதியில் தான் வந்தாங்க. ஆனால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கதையாக ஒரு சீனாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சொல்லணும்னா படம் வேற லெவலு. லேக்கு எதுவுமே இல்லை. 3 ஹவர் படம் லேக் இருக்குன்னு பாதி பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எந்த லேகும் இல்லை. சூப்பராக இருந்தது படம். எஸ், மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுஷ் சார் இது வரைக்கும் பண்ண ட்ராவலில் இந்த ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் ராஷ்மிகாவை இந்த ஒரு படத்தில் தான் டீசெண்டாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்கள். ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? எல்லாம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு சேகர் கமலா ஒரு தெலுங்கு ஃபிலிம் மேக்கர், அவரோட படங்கள் அவ்வளோ பார்த்தது இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. பர்ஃபார்மர் தனுஷ் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கும் படம். என்ன சொல்லியிருக்காங்க? அதுதான் பணம்ன்றது ஒரு இதுதான் பேராசை மாதிரி. அது வந்து இருக்கிறது எவ்வளோ இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. அந்த மாதிரி செட் ஆகுமா? எல்லா ஆடியன்ஸ் செட் ஆகும். ஃபேமிலி என்டர்டைன். ஆமாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அந்த ஒரு அதனால தான் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுருந்தோம். 3 hours படம்ன்றப்போ எப்படி இருக்குன்ற ஒரு இதில் வந்தோம். 3 hours லேக்ஸ் இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே இருக்குது, இல்லாமல் இல்லை. 3 hours ரொம்ப டைட்டாக அப்படி இல்லை. பட் ஓவராலாக பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? எங்கேஜிங்காக இருக்குது. ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 3 hours வந்துட்டு 3 hours படம்னாலே எப்போதும் ரொம்ப போர் அடிக்கிற ஒரு இது இருக்கும். இது அப்படி இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. அங்கங்கே டைட்டான சீன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. மியூசிக் நல்லா இருக்குது. டிஎஸ்பி சாங்ஸ் பெருசாக ஹிட் ஆகலை. பட் பிஜிஎம் ஸ்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்துருக்கு. நல்லா இருக்குது. அதுதான் ஒரு ஃபன் பார்ட்டாக இருக்குது ஃபிலிமில். நல்லா இருக்குது. அவங்க வர சீன்ஸ்லாம் காமிக்காக நல்லா இருக்குது. ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனா ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ரோல் 100% கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. டப்பிங் மட்டும் தமிழில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க மாதிரி நாங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணோம். ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கான படம். அதுதான் நான் சொல்ல வருது. ஃபேமிலியாக எல்லாருமே வந்து ஏன்னா எந்த வல்கர் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேனே பெக்கர் கெட்டப் தான் ப்ரோ. அவர் புதுசாக பண்ணிருக்கிறாரு. பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருக்குதுன்ற ஆக்டிங் ப்ரோ. இதில் வந்து கருத்து தான் ப்ரோ. அவர் வந்து இந்த நிலைமையிலேருந்து இதில் எப்படி வந்தாப்புல அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அந்த நம்ம வந்து இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து இதில் கருத்து இருக்குது ப்ரோ. படத்தை பார்க்குறவங்களுக்கு தான் ப்ரோ அது தெரியும். நம்ம வாய் வார்த்தையால் இதை சொல்ல முடியாது. படத்தை பார்த்தா தான் அதை சொல்லவே முடியும். படம் நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கு. படத்தில் வந்து பிளாக் மணி வந்து ஒயிட் மணி ஆகுது, எப்படி பேக்கர் வச்சு இது பண்ணி ஒரு நியூவாக திங்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். 3 மணி நேரம் தெரியுதா? 3 மணி லாகு ஷோவாக போகுது. ஆனால் படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்ல ஸ்டோரி. ஓகேங்களா? நாகார்ஜுனா தனுஷ் 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. சூப்பர்ண்ணா படம். வேற லெவல்ண்ணா. நேஷனல் கன்ஃபார்ம்ண்ணா. ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்ததுண்ணா. என்ன சொல்ல வராங்க? எல்லாரும் என்ன பிச்சை எடுக்கிற கேவலமாக பார்க்கக்கூடாது. எல்லாம் நல்லா தான் இருக்கும். நல்லா சூப்பர். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. 2 இதுலையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தார். வேற லெவலில் பண்ணியிருந்தார். நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். செம்மையாகுது ப்ரோ. படம் வருது பயங்கரமாக நடிச்சுக்கிறப்பல. நடிப்பு நசுரன் ப்ரோ. வருது இல்லையே சூப்பர் ஸ்டார். நான் தனுஷ் தான். மஜாவாக நடிச்சுக்கிறப்பல. ஓம் நமச்சிவாய. படம் பார்த்தீங்க? உள்ளே வந்தீங்களா? படம் போய் பாருங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு பிச்சைக்காரங்க எப்படின்னா அதை பண்ணி காமிக்கிறாப்பல சூப்பராக. அந்த டைலாக் சொன்னார்ல, வாழ்றதால தான் பொழிக்கணும். படம் நல்லா இருந்ததுண்ணா. படத்தில் தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்ததுண்ணா. வில்லன் ரோலாக நார்மலாக தான் இருந்தது. மற்றபடி படம் ஆக்டிங் நல்லா இருந்ததுண்ணா. ஸ்டோரி வைஸும் ஓகே. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லாக் ஆயிடுச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்துன்னு போயிட்டாங்க. மியூசிக் வேற லெவலில் மியூசிக். எல்லா ஆடியன்ஸ் காமனாக வந்து கஷ்டப்படுற பசங்க வந்து பார்த்தா நல்லா இருக்குண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் பசங்க பார்க்கலாம். பசங்களை பார்த்து இது பண்ணலாம். எஜுகேஷன் பற்றி எதுவும் இல்லை. எஜுகேஷன் பற்றி சொல்ல முடியாது. மற்றபடி பணம் தேவை இருக்குது, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணுன்றதை சொல்லிடுறாங்க. மற்றபடி இந்த படத்தில் அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ராஷ்மிகாவை. அதுதான் நான் பார்க்குறேனே. ராஷ்மிகா அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது படம். இதை ஃபேமிலி கேர்ள்னு சொல்ல முடியாது ப்ரோ. இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்குது ப்ரோ படம். அதான் ப்ரோ சொன்னேன், இந்த கிளைமேக்ஸ் இன்ட்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ, படமே சூப்பராக தான் ப்ரோ இருக்குது, லேகே கிடையாது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, நல்லா பார்க்கலாம் ப்ரோ.